4 அடி. இந்த 4 அடி அடிச்சது 4 அடி யாரான்னு கேக்குறீங்களா? இல்ல, கிருத்திகா உதயநிதி. அந்த 4 அடியும் 4000 ஆண்டுகால வரலாறையும் சொல்லிருச்சுங்க. அதுல முதல் அடி, கடினமான காலம் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். கடினமான காலம் எது தெரியுமா? வேத காலம் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். புத்தரும் மகாவீரரும் அவங்கள மாதிரியான வலிமையான ஆட்களை உருவாக்கி இருக்கு. அந்த வலிமையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வேத காலத்துக்கு எதிரான நல்ல காலத்தை உருவாக்குவாங்க. இந்த 2 அடியும் 2000 ஆண்டு கால வரலாற 2ஆ பிரிச்சு விளக்கி இருக்கு. இனி அடுத்த 2 அடி நம்ம முதல் 2 அடியே 2 காலத்துக்கு பொருந்துங்க. 2வது காலத்துல உருவாக்குன அந்த வலிமையான மனிதர்கள் யாரு தெரியுமா? none other than அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். அந்த 2 மனிதர்களும் நல்ல காலத்தை உருவாக்குவாங்க அவங்க வழியில வரும்போது. எஸ், தாடி கிழவன் பிளட், அறிஞர் அண்ணா பிளட், தலைவர் கலைஞர் பிளட்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த வலிமையான மனிதர்களின் வரிசையில தான் நம்ம முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. தந்தை பெரியார் தொட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் வரைக்கும் எப்பேற்பட்ட தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? மாடு மேய்த்து வந்தவர்கள் நம்மள மாடு மேய்க்க சொன்னாங்க. அதுலயும் நம்மால ஒருத்த வழக்கம் போல கைக்கூலிதான். மாடு மேய்க்கிறது அரசு பணியா தரேன்னு வர சொல்லி இருக்கிறான். மாடு மேய்ச்சிட்டு வந்தவங்க மாட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நாட்டை அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த மாட்டை நம்ம பத்திரமா வேற பாத்துக்கணுமாமா. மாடு போடுறது சாணி இல்லைங்க, அது உனக்கு உணவு. மாடோட கோமியம் உனக்கு மருந்து. பாலை கொண்டு வந்து கல்லு மேல ஊத்திரு, அது பாலா போகட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? இப்பேற்பட்ட காலத்துலதான் அந்த வலிமையான மனிதர்கள் தோன்றி இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடுங்கிற சிறப்பான காலத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு எப்படி தெரியுமா சிறப்பானது? பெண்கள் கையில இருக்கிற கரண்டி எப்படிங்கிட்ட புத்தகத்தை கொடுன்னு பெரியார் சொன்னாரு. பெரியார் வழி வந்த பாரதிதாசன் படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எப்பெல்லாம் படிக்க சொன்னாரு தெரியுமா? காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படிப்படி. அண்ணா வந்தார், நீ 2 மொழி படிச்சா போதும், ஒண்ணு ஊருக்கு, இன்னொன்னு உலகத்துக்கு. கலைஞர் வந்தார், நீ இந்த 2 மொழியை படிக்கிறதுக்கு எல்லா ஊருக்கும் போகலாம். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் நீ அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி 2 மொழி படிச்சு நீ உலகத்துக்கே போகலாம்னு உலகம் முழுக்க அனுப்பி வச்சாங்க. அப்பேற்பட்ட நல்ல காலத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த வலிமையான மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சமூகத்தை பண்படுத்தி 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 அவ்வளவு சிறப்பான காலத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த சிறப்பான காலத்தினால வளமான மனிதர் எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? எனக்கு எந்த வரலாற்றையும் சொல்லி கொடுக்காமலே வளர்த்திட்டாரு. வரலாறு தெரியாத மனிதனாகிய நான் வலிமையான மனிதனாவா இருந்துட போறேன்? பலவீனமான மனிதனா தானே இருக்க போறேன். நான் சாதி ஒழிச்சது சினிமா தியேட்டர்லன்னு பெருமையா பேசினாலு, சினிமா தியேட்டர் என்கிட்ட இருந்து காசு வாங்கறதுக்காக தான் சமமா உட்கார வச்சது. ஆனா சாதியை ஒழிக்கிறதுக்காக பெரும் போராட்டம் நடத்தினது இந்த சமூகத்துல. அப்படி சமூகத்துல நடந்த போராட்டத்தினாலதான் திரைப்பட அரங்குக்குள்ள எல்லாம் சமமா உட்கார ஆரம்பிச்சோம். திரைப்படத்துல சமமா போய் உட்கார்ந்ததும் என்ன முடிவு பண்ணுவேன்? அடடடடா, இதுதான்டா சமூகம், சாதியற்ற சமூகம். இங்கெல்லாம் ஏதுங்க சாதி? இதோ தலைவர் இருக்காரு பாருங்கன்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த தலைவனை கூட நிஜமாலாம் பாக்கலீங்க, நிழலாதான் பார்த்திருக்கேன். தரையில் போராடிய வலிமையான தலைவர்களால் வளமையான வாழ்க்கையை பெற்ற நான் திரையில் சமத்துவத்தை தேடியதால் பலவீனமாய்விட்டேன். அந்த பலவீனமான மனிதர்களாகிய நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த திரையில இருக்கிறவன நேரா கொண்டு வந்து மேல உட்கார வச்சிருவோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாங்க பலவீனமானவர்கள். பலவீனமானவர்களுக்கு தேவை ஒரு கவர்ச்சி மட்டும்தான். அவங்க கூட வலிமையான மனிதர்கள் கிடையாதுங்க, பலவீனமான மனிதர்கள் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? தன்னால நடந்த விஷயத்துக்கு, தன்னால நேர்ந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அந்த இடத்துல இருந்து ஓடி போனாங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்க பலவீனமானவர்கள் தான். அந்த பலவீனமானவர்கள் என்ன பண்ணுவாங்க? கஷ்டமான காலத்தை தான் உருவாக்குவாங்க. அந்த கடினமான காலம் மீண்டும் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். 4 அடிங்க, 4 அடியார் மாதிரி சும்மா நச்சுன்னு நெத்தி பொட்டுல அடிச்சிருக்கிறாங்க. என்னங்க கிருத்திகாக்கா, 4 அடியில 4000 கால வரலாற இவ்வளவு சிறப்பா சொல்லிட முடியுமா? அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றி. வலிமையான மனிதர்கள் நீங்க தான். இதோ வந்துட்டீங்கல்ல, கஷ்ட காலம்னு தெரிஞ்ச உடனேயுமே வீட்டுல உட்காராம போராட வந்திருக்கீங்கல்ல,
நம்ம புன்னகையோட போராடுவோம்க்கா. நமக்கு என்ன, நம்ம அப்பா இருக்காருல. அப்புறம் கிருத்திகா அக்காவுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பதிவு. முக்கியமான நேரத்துல இப்படி ஒரு பதிவுக்கு நன்றி. அப்புறம் நம்ம மதுரை பொண்ணு ஸ்ரீநிதினு ஒருத்தங்க இருக்காங்கல்லங்க, அதான் நம்ம லவுட் ஸ்பீக்கரு. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு புத்தி இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க. நேத்து வீடியோ போட்டிருக்கு பாத்தீங்கல்ல, சவால் விட்டுருக்காங்க. சவால், நீங்க ஜெபிச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரியே வாக்கு மாற மாட்டேன்னு இன்ஸ்டாகிராம் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டு, அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவோமா? சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அப்படி சொன்ன காப்பாற்றாதவங்களுக்குலாம் மரியாதையே கொடுக்க கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள என் அக்கௌண்ட்டை நானே டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். இதோட போயிடாதீங்க, நில்லுங்க. கூடவே இன்னொரு சவால் விட்டாங்க. ஒருவேளை உங்க தலைவரோட ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பின்மை வந்துச்சுன்னா, பாலியல் பிரச்சனை நடந்து போதை கலாச்சாரம் வந்துச்சுன்னா வருவேண்டா, திருப்பி ரியாக்டிவேட் பண்ணி மறுபடியும் எந்த சலனமும் இல்லாம பேசுவேண்டா அப்படின்னு சொன்னாங்க. நடந்தாலோ இல்ல எவனாவது ஒருத்தன் வந்துட்டு ஊழல் வாங்கினாலோ லஞ்சம் வாங்கினாலோ அதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தானே காரணம். இதுக்கு முன்னாடி நம்ம யார காரணம் சொன்னோம்? நான் வந்து தனி மனித ஒழுக்கம் வந்து இதுல முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இல்ல அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு கதறினவங்க எல்லாருமே இப்ப லைன்ல வந்து நிக்க போறாங்க. திமுக வந்து திருப்பி கொடுத்து பார்த்ததுல யாரும் கண்டிப்பா திருப்பி கொடுக்க போகுது. நிறைய பேர் பேசுவாங்க, ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு சொன்னாரு, எங்க போனாரு இவரு? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்கல்ல, நானே கேட்பேன். இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு சுத்தமான தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு மூலையில இந்த தப்புகள்லாம் நடந்துச்சுன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறின தலைவனுக்கு மரியாதையா கொடுக்காம மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வருவேன். எதுக்கு அவசரப்பட்டீங்களா ஸ்பீக்கரே? நீங்க அன்ஆக்டிவேட் பண்றதுக்கு கூட டைம் கொடுக்காத அளவுக்கு இந்த வட்ட செயலாளர் வேலை பார்த்துட்டாருல. யாரோ ஒரு மனிதன் எப்பவோ கிடைச்ச போதைய போட்டெல்லாம் இதை பண்ணலைங்க. அண்ணன் ஜெயிச்சுட்டேன்னா அந்த செகண்ட்ல இருந்து தமிழ்நாட்டு மகளிரின் பாதுகாப்புக்கு அண்ணன் தான் கேரண்டி அப்படின்னு சொன்ன அந்த அண்ணனோட தம்பி தான் வாரண்டிய கேன்சல் பண்ணி விட்டான். உலக வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சி அரியணையில் ஏறுவதற்குள் கட்சிக்காரனாலேயே காண்டாகிய கட்சி, உலகத்தில் ஒரே ஒரு கட்சி தாவேகாதான். இதை கொண்டாடுவதற்காகத்தான் ஆட்டை நடு ரோட்டில் வைத்து பலியிட்டார்கள். லவுட் ஸ்பீக்கரே கம்பேக் கொடுங்க, திருப்பி வந்து லவுடா பேசுங்க. நம்ம சேனல் புன்னகையாவே இருந்தாலும் நம்ம ரவுத்திரத்தோட பேசுவோம். உங்களை மாதிரி போய் பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மைய மட்டும்தான் புன்னகையோட பேசுவோம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.